அன்பார்ந்த முருக பக்தர்களுக்கு வணக்கம். நான் ஜெயமேஸ்கே கோபி. இமயமலை குப்தி கார்த்திக் சுவாமி கோவிலுக்கு நம்ம கொண்டு போன ஏலக்காய் மாலை அங்குள்ள முருகப்பெருமானுக்கு சாற்றப்பட்டு அவங்க அனுப்பின படம் தான் இது. நம்ம முருகருக்கு நம்ம தென்னிந்தியா பக்கம் இருக்கிற உருவம் வேற, அவங்க கொண்டாடுற உருவம் வேற. இந்த படங்கள்லேயே நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் கேட்டிருந்தீங்க. அந்த மேலே இருக்கிற முகம் மட்டும் தெரியுது சிவபெருமானா அப்படின்லாம். அங்கே இருக்கிற எல்லாமே முருகர் தான். அங்கே ஊர் முருகருக்கு அந்த மீசை இருக்கிறது மாதிரி வழிபாடு செய்கிறாங்க. அதேமாதிரி நம்ம முருகர் இந்த வேல் வச்சிருக்காரு, நாங்கள் வேலும் வச்சிருப்பாரு, சூலாயுதம் வச்சிருப்பாரு. அதே மாதிரி இந்த ஏலக்காய் மாலை போட்ட முருகர் பக்கத்தில் பாருங்கள், 6 தலை முருகரோடு இருப்பார். அதே போல் அந்த முகம் மட்டும் தெரிகிற படத்துக்கு கீழே இருக்கிற அந்த கருங்கல் சிலை கிட்டத்தட்ட பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அங்கே கிடைக்கப்பட்டது. அந்த சிலையை தான் இப்போ அங்கே வச்சுருக்காங்க. அதுவும் முருகர் பக்தர் கனவுல சொல்லி குப்தி கார்த்திக் சுவாமி தான் இந்த முருகர் சிலை அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் இந்த வழிபாடு ஆரம்பிச்சிருக்கு. இந்த கோயிலோட புராதனம் வரலாறுலாம் எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட அது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு போகுது. அது எல்லாமே நான் விரைவாக நேர்காணலில் பதிவு செய்கிறேன். இந்த முருகருக்கு மீசை இருக்கிற விஷயம் நம்ம திருத்தணி முருகருக்கே ஒரு காலத்தில் அப்படி இருந்திருக்குன்னு ஒரு பாடலே அதுக்குண்டான விஷயத்தை குறிப்பிட்டிருக்காரு. முருகர் அற்புதம், அதிசயம். எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி.